சக்கர மூட்டை இருக்கா, சக்கர மூட்டை இருக்கா என்று கூவியவாறு மூட்டைகளை வாங்கிக் கொண்டிருந்த வெள்ள மூட்டை பழனிசாமி காவல்துறைக்கு பயந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒளிந்திருந்த தலைமறைவு பழனிசாமி. திமுக அசிங்கப்படுத்திய போதும் அசராமல் கடந்து வந்த கேப்டன் கூல் பழனிசாமி. எம்எல்ஏ, எம்பி, தமிழக அமைச்சர், முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர் என சிவப்பு விளக்கு காரில் உலாவரும் தலைவர் பழனிசாமி. 50 வருட அரசியலிலும் மீம்ஸ்களால் மட்டுமே பட்டி தொட்டி எங்கும் ட்ரெண்டான சாமி பழனிசாமி. எடப்பாடி கே பழனிசாமியின் எம்எல்ஏ செயல்பாடுகளை அலசுகிறது மிஸ்டர் எம்எல்ஏ. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நீங்கள் சிரிச்சா ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை சோஷியல் மீடியாலையும் சரி, தமிழ்நாடு முழுக்கவும் சரி, ஒரு மாணிக்கமாக தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு புல்லட் எடுத்துட்டு எடப்பாடி தொகுதிக்குள்ளே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம்னா அந்த தொகுதிக்குள்ளே ஒரு பாஷாவாக வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்றதே நமக்கு அப்போ தான் தெரிய வரும். ஒரு எம்எல்ஏவா அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் முழுக்கவே பார்க்க போகிறோம். 1989 ஜானி ஜெயனிலாம் பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஜெயலலிதாவோட அணியில சேர்ந்து முதல்ல சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறாரு. அந்த தேர்தலில் பழனிசாமிக்கு டஃப் கொடுத்தது பழனிசாமி தான். அதாவது அதிமுகவை சேர்ந்த பழனிசாமி இவர் போட்டியிட்டாரு, திமுகவை சேர்ந்த பழனிசாமி தான் இவருக்கு ஆப்போசிட்ல டஃப் கொடுத்து போட்டியிட்டாரு. அதில் ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா 1991 எலெக்ஷன்லையும் இவர் வெற்றியை பதிவு செய்கிறாரு. அதுக்கப்புறமா நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் எதுவுமே அவர் ஜெயிக்கவே இல்லை, தொடர்ந்து தோல்வியை தான் தழுவிக்கிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறமா நடந்த 2011 தேர்தலில் தான் திரும்ப அதிமுக சார்பாக போட்டியிட்டு அந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போறாரு. இந்த 20 வருஷ கேப் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது வேற அரசியல்வாதியா இருந்திருந்தாலோ, வேற தலைவர்களா இருந்திருந்தாலோ, எதுக்கு நமக்கு இந்த அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் இருந்தே விலகி இருப்பாங்க. இல்லைன்னா ஜெயிக்கிற கட்சியில போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில போய் சேர்ந்துருவாங்க. ஆனா எடப்பாடி அப்படி பண்ணவே இல்லை. முழுக்கவே நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ கட்சிக்காக உழைக்கலாம், மக்களுக்காக உழைக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயே தொடர்ந்து பணிகளை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த உழைப்பு இருக்குல்ல, அதுதான் அவரை தலைமை வரைக்கும் கூட்டிட்டு போனதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா 2011 தேர்தலுக்கு அப்புறமா எடப்பாடி தொகுதியே அதிமுகவின் கோட்டையா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆரம்ப காலத்தில் ஒரு மேடைகளில் பேசும்போது திமுகவினர் எடப்பாடி தொகுதியில் அவர் பேசிட்டு இருக்கும்போது செருப்புகளை தூக்கி வீசுறது, இந்த மாதிரி அவர் அவமானப்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்படி செருப்புலாம் தூக்கி வீசும்போது எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றாம அமைதி அங்கிருந்து கடந்து போறது தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஸ்டைலாகவே இருந்திருக்கு. அதுக்கப்புறமா சமுத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூத் இருக்கு. அந்த பூத்துக்குள்ள 4 பேர் தான் போக முடியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி போகும்போது ஒரு கும்பலா போயிருக்காங்க. இதை பார்த்த உடனே திமுகவினர் பயங்கரமா சண்டை போட வந்திருக்காங்க. அதிமுக கூட இருந்தவங்களும் சண்டை போடலாம் போனோன்னே எப்ப விடுங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா, சரிப்பா 4 பேர் போவோம்பா அப்படின்னு சொல்லி அமைதியா கடந்து போயிடுறாரு. இதனாலே அவருடைய தலைமையெல்லாம் பார்த்து ஒரு கேப்டன் கூல் தான் போலே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. எடப்பாடி தொகுதிக்குள்ள ஒரு குட்டி கிராமம், அந்த கிராமமே திமுகவினுடைய கோட்டையாக இருந்துருச்சு. அந்த கோட்டையாக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் இவர் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்காக உள்ள போறாரு. போகும்போது அந்த கிராம மக்கள் எல்லாருமே திரண்டு அவர் உள்ள வரக்கூடாது, பிரச்சாரம் எங்க கிராமத்தில் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா எதிர்ப்புலாம் தெரிவிச்சிருக்காங்க. இவர் அமைதியா வாக்கு போடுறவங்க நமக்கு போடுறவங்க நமக்கு கண்டிப்பா போடுவாங்க, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா கடந்து போயிட்டாரு. இந்த அமைதிக்கே அவருக்கு அந்த தொகுதிக்குள்ள நிறைய ஃபேன்ஸ் அதிகமா உண்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. எடப்பாடிக்கு மிகப்பெரிய அளவில் அங்கே வாக்கு யாருக்கு அதிகம்னா பெண்களுடைய வாக்குரிமை அவருக்கு அதிகம். அதே மாதிரி விவசாயிகள், அவருடைய சமூகத்தை சேர்ந்த ஆட்கள், இந்த 3 பேரோட வாக்கும் அவருக்கு பயங்கரமான ஒரு தோக்கடிக்க முடியாத ஒரு நிலையில தான் அவருடைய வாக்கு விகிதம் அங்கே இருந்துகிட்டே இருக்கு. கடைசி தேர்தலே அவருடைய அந்த எண்ணிக்கையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வித்தியாசமாக தான் இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி இளம் தலைமுறையினர்லையுமே வழியாக வருவாங்கல்ல, அவங்க எல்லாருமே அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட் பண்ற விதமாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவருடைய இந்த விஜய் ஃபேன்ஸ் கிரவுண்ட் ஆரம்பிச்சிருக்கிறதுனால அவருடைய வாக்குகள் லைட்டா குறைவு ஏற்படும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா தோக்கடிக்கிறது அப்படின்றது சாத்தியமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
ஆக்சுவலாக அவருக்கு டஃப் கொடுத்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாமகவை சேர்ந்த அண்ணாதுரை. அவர் வந்து ஒரு பெரிய டஃப் கொடுக்கக்கூடிய ஆளாக தான் இருந்தார். அவருக்கு வந்து வாக்கு விகிதங்கள் அங்கே அதிகமாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் அவர் இப்போ கூட்டணியில் சேர்ந்ததுனால வரக்கூடிய எலெக்ஷனில் அந்த டஃப் வந்து கம்மியாயிடும். இதுக்கு முன்னாடி உள்ள எலெக்ஷன்லாம் பார்க்கும்போது செல்வ கணபதி வந்து இவருக்கு மிகப்பெரிய அளவில் டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக வந்து திமுகவினரால் பார்க்கப்பட்டார். ஆனால் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டதால சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது. அவருடைய ஆதரவாளராக இருந்த சம்பத் தான் வந்து அவருக்கு எதிராக வந்து போட்டியிட்டாரு. ஆனால் அவர் 3ஆம் இடத்துக்கு தான் போன சட்டமன்ற தேர்தலில் வந்து போனாரு. இதுவே வந்து ஒரு விமர்சனமாக வைக்கப்படும். திமுக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் எதிர்த்து ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை நிப்பாட்ட வேணாமா, இவ்வளோ வீக்கான ஆட்களை நிப்பாட்டினா அப்புறம் எப்படி திமுக அந்த தகுதியில் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்றது வந்து தொடர்ந்து வந்து திமுகவின் மேலே வைக்கப்படக்கூடிய ஒரு விமர்சனமாக தான் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் யார் என்ன பண்ணாலும் சரி தன்னுடைய வாக்கு அதே மாதிரி ஜெயிக்கிறது அப்படின்றது வந்து எடப்பாடிக்கு வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அந்த தொகுதிக்குள்ள எல்லாம் பேசும்போது சொல்லப்படுது. சரி, ஒரு எம்எல்ஏவா எடப்பாடி அந்த தொகுதிக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஊரில் வந்து சாலைகள் மேலே மிகப்பெரிய காதல் கொண்டவர் இல்லை எடப்பாடி பழனிசாமி. அதனால ஏகப்பட்ட ரிங் ரோடு, இந்த கனெக்ஷன் ரோட்ஸ் இது எல்லாமே வந்து நிறைய வந்து அந்த தொகுதிக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், பாலிடெக்னிக்கு, கலை அறிவியல் கல்லூரி, காவிரி உபநீர் திட்டம், காவிரி குடிநீர் திட்டம், வணிக வளாகம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அந்த தொகுதிக்கு எக்ஸ்க்ளூசிவாக வந்து கொண்டு வந்திருக்காரு. இந்த காவிரி குடிநீர் திட்டம், காவிரி உபநீர் திட்டம்லாம் விவசாயிகள் மத்தியில் எடப்பாடி வந்து ஒரு எம்எல்ஏவா இவர் ஸ்ட்ராங்கான ஆளு, இவர் நமக்கு பண்ணுவார் அப்படின்ற ஒரு தைரியத்தை வந்து அவங்க மத்தியில் கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். இருந்தாலுமே என்னதான் ஒரு பெரிய பாசிட்டிவ் இமேஜ் அவருக்குள்ள இருந்தாலுமே இளம் தலைமுறையினர்கள் மத்தியில் வந்து அவருக்கு மேல ஒரு அதிருப்தி நிலவிட்டு தான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து போன எலெக்ஷன்ல திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து அங்க போகும்போது கிராம சபா கூட்டங்களுக்கெல்லாம் போகும்போது எடப்பாடி தொகுதியில் உள்ள கிட்டத்தட்ட 10,000 இளைஞர்கள் வந்து தங்களுடைய ரெஸ்யூம் எடுத்துட்டு போய் எங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதா வந்து அப்போ செய்திகள்லாம் வந்து வெளியாச்சு. இப்படி இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை வந்து அவர் ஏற்படுத்தி கொடுக்கல. அதே மாதிரி அங்க வந்து நெசவாளர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு விற்பனை கூட ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் கோரிக்கையா இருக்கு. அதையுமே அவர் பண்ணி கொடுக்கல. தொழிற்பேட்டைகள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை எடுத்துட்டு இருந்தோம். தொழிற்பேட்டைகளையுமே அவர் அமைக்கல. அதே மாதிரி ரொம்ப உள்ள இருக்கக்கூடிய குட்டி குட்டி கிராமங்களுக்கு வந்து இன்னுமே அவர் சாலை வசதிகள் பண்ணி கொடுக்கல ஒரு எம்எல்ஏவா அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள் வந்து வைக்கப்படுது. என்னதான் விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் எதிர்க்கட்சியினர் வந்து இவர் மேல குறை சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு செயல்பாடுகளை வந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா திமுக உள்ளவங்களும் சரி பாமக உள்ளவங்களும் சரி இவருக்கு வந்து ஒரு நட்பு வட்டாரம் மாதிரி தான் அந்த தொகுதிக்குள்ள வந்து பழகிட்டு இருக்காங்க. அதனால இன்னைய தேதியில வந்து எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து ஒரு எம்எல்ஏ வந்து அங்க பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். எந்த ஒரு வேலையிலையுமே வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்பவே எதிர்பார்ப்பாரு. அவர்கிட்ட ஒரு ஃபைல்ஸ் போச்சு அப்படின்னா அந்த ஃபைல் வந்து டக்குன்னு மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றதுலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளாக தான் இருப்பார். அதே மாதிரி சேலத்துக்கு போகும்போதெல்லாம் நிர்வாகிகளை சந்திக்கிறது, மக்களை சந்திக்கிறது அப்படின்றத வந்து ரொம்பவே தீவிரமாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக வந்து இருந்துகிட்டு இருப்பார். அதே மாதிரி ஒரு கோரிக்கை எடுத்துகிட்டு அவர்கிட்ட போகிறோம் அப்படின்னா மற்ற அரசியல்வாதிகள் போல் நாளைக்கு வாங்க பார்க்கலாம், இது சீக்கிரம் நடந்துடும், கண்டிப்பாக நிறைவேற்றி தரேன் அப்படின்னு பொய்யான வாக்குறுதிகள்லாம் கொடுக்கறது இல்லை. இது நடக்கும் இல்லைன்னா நடக்காது அப்படின்றத வந்து கட் அண்ட் ரைட்டாக ஃபேஸ்க்கு நேராக சொல்லி விடுறது வந்து அவருடைய ஒரு பழக்கமாகவே இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தொகுதியிலேருந்து யாராவது அவரை சந்திக்க வராங்க அப்படின்னா அவங்களோட பேரை சொன்னாலோ வீடை சொன்னாலோ தெருவை சொன்னாலோ அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த தோட்டம் இருக்கு, இந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் இவர் வீடு இருக்கு, அவருக்கு நீங்க பக்கத்து வீட்டுக்காரரா, இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வரைக்கும் போகக்கூடிய ஒரு ஆளாக தான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இருந்துகிட்டு இருக்காரு. இதனாலேயே தொகுதி மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய அளவில் கனெக்ஷன் வந்து அவருக்கு இருந்துகிட்டு இருக்கு. அது போக இவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல, அது வந்து ரொம்பவே பயங்கரமான ஒரு சம்பவம் தான். என்ன அப்படின்னா தலைமறைவாக இருந்தார் அப்படின்றது தான் ஒரு உண்மை. இவர் வந்து இந்த வயல் வரப்பு இதெல்லாம் சார்ந்து பங்காளி சண்டையில் வந்து ஒரு 3 பேர் இறந்துடுறாங்க. அந்த கொலை வழக்கில் வந்து இவரும் ஒரு குற்றவாளியாக வந்து சேர்க்கப்படுறாரு. காவல்துறையினருக்கு பயந்து வந்து சத்தியமங்கலம் காட்டுக்குள்ள தலைமறைவாக பயங்கரமாக சுற்றிட்டு இருந்த ஒரு ஆள் தான் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறமா அவர் சமூகத்தை சேர்ந்த பெரியவர்கள் எல்லாருமே சேர்த்து அவரை கூட்டிட்டு போய் செங்கோட்டையன் கிட்ட போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. செங்கோட்டையன் இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே பேசி தீர்த்து அந்த கேஸ்ல இருந்து அவரை வெளியே கொண்டு வராரு. அதுக்கப்புறமா 20 வருஷமா போட்ட உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னேன்ல, அந்த உழைப்புலாம் சேர்த்து இவர் வந்து அமைச்சர் அப்படின்ற பதவிக்கு கிடைக்குது. அது போக அதிமுகலையே பவர்ஃபுல்லான அணியா இருக்கக்கூடிய 4 அணி அப்படின்ற இதுக்குள்ளேயும் எடப்பாடி பழனிசாமி போயிட்டு ஜாயின் பண்றாரு. இப்படி செங்கோட்டையன் வந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு போன ஆள் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனா இன்னைக்கு வளர்த்த கிடா மார்லே பாயுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி செங்கோட்டையனே வந்து தள்ளிட்டு தலைவன் வந்து வேற லெவல் பீக்ல வந்து போயிட்டு இருக்காரு.
எடப்பாடி பழனிசாமியோட 50 ஆண்டுகள் அரசியல் வரலாற்றில் அவரை எல்லா ஜென்ரேஷன்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தது, சோசியல் மீடியாவில் அவரை வைரலாக்குனது, தேசிய அளவில் வைரலாக்குனது, தமிழக அளவில் பேசுபொருளாக்குனது எல்லாமே வந்து மீம்ஸ் மூலமாக தான் நடந்திருக்கு அப்படின்றது தான் மறுக்க முடியாத உண்மை. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அவர் முதல்வராக இருந்தப்ப தேட்டர்லாம் ஒரு விளம்பரம் போட்டாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு போயிட்டு கோயிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணும், யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்னு கேட்கும்போது சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த சாமி அப்படின்னு கேட்டால் நம்ம தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா பேருக்கு சாமி மீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் லெவலில் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஸ்டுடியோ கிப்லி ஆர்ட்லாம் ட்ரெண்டில் இருந்தப்ப நேஷனல் லெவலில் நிறைய தலைவர்கள் பண்ணியிருந்தாலும் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி பண்ண ஜிப்லி ஆர்ட் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பஸ்ஸை வந்து கிரியேட் பண்ணிச்சு. அது வந்து மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறிச்சு. அதே மாதிரி ஒரு லண்டனுக்கு போகும்போது கோட்டு சூட் போட்டுட்டு போனார். அங்கே போயிட்டு தமிழில் பேசுனதெல்லாம் பாசிட்டிவாக பார்த்தாலுமே திடீர்னு கோட் சூட்டில் பார்த்தா எல்லாம் பதட்டமாவாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து அதை வச்சு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி அவரை வந்து தேசிய அளவில் ட்ரெண்ட் ஆக்கினது எல்லாமே மீம்ஸ் தான். கிட்டத்தட்ட இவரை பற்றின மீம்ஸ் மட்டும் ஏஐயில் போயிட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா ஒரு 5000 15,000 மீம்ஸ் வரைக்கும் இவரை பற்றி வந்திருக்கு. இவரை பற்றி 80% வெளியே தெரியறதுக்கு முக்கியமான காரணமே, அதாவது ஒரு பேர் தெரியறதுக்கு காரணமே மீம்ஸ் தான் அப்படின்ற மாதிரிலாம் கணக்கு வழக்கெல்லாம் அது சொல்லுது. அதுக்கப்புறமா எடப்பாடி வந்து உதயநிதி காரில் ஏறி போனதாக இருக்கட்டும், கமல்நாதத்துக்கு மட்டும் போகாதுங்கன்னு சொன்னதாக இருக்கட்டும், ரீசெண்டாக வந்து ஆம்புலன்ஸ் மீம்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அவர் டெல்லியில் வந்து காருக்குள்ளே முகத்தை மூடிட்டு வந்ததாக இருக்கட்டும், இப்படி பல மீம்ஸ் தான் அவரை திரும்ப 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 வந்து தமிழ்நாடு அளவுலையும் தேசிய அளவுலையும் ட்ரெண்ட்லேயே இருந்துட்டு இருக்கு. ஆரம்பத்தில் இவருக்கு வந்து மீம்ஸ் அதெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். என்ன அப்படின்னா, இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தெல்லாம் போயிட்டு இருக்கும்போது யூபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எடப்பாடின்னு ஒரு ஊர் இருக்கதே பழனிசாமியால தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் எடப்பாடி பழனிசாமியே சிஎம் ஆனதுனால தான்டா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த 90s கிட்ஸ் குசும்புலாம் இருக்குல்ல, அதெல்லாத்தையும் கொஞ்சம் பிச்சு பிச்சு போட்டு இவர் தான் ரியல் கொக்கி குமார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் கொரோனா பேட்சில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இபிஎஸ்க்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் ஆல் பாஸ் போட்டு விட்டாரு, காலேஜ் பசங்களுக்குலாம் வீட்டிலேருந்தே டெஸ்ட் எழுதலாம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு விட்டாரு. ஸோ எடப்பாடி பழனிசாமி இந்த ஸ்கூல் கிட்ஸு காலேஜ் பசங்க அவங்க மத்தியிலலாம் பிரபலமாக்குனது இந்த கொரோனா சம்பவங்கள் தான். இப்படி பல சம்பவங்களை வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே மீம்ஸ் மூலமாக தான் ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்திருக்காரு. ஏன்னா எவ்வளோ பெரிய தலைவர், எத்தனை ஆண்டு காலமாக அரசியலில் இருக்காரு, எவ்வளோ பெரிய பதவிகள் எல்லாம் இருந்திருக்காரு. ஆனால் இதெல்லாம் விட இந்த மீம்ஸ் மூலமாக தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கேள்வி கேட்கணும்னு தோணுது. அதே மாதிரி முன்னாடிலாம் ரொம்ப சாஃப்டாக தான் பேசிகிட்டு இருப்பாரு. இப்போ ரீசெண்டாக இந்த பரப்புரைக்கெல்லாம் போகும்போது தான் கொஞ்சம் ஹார்ஷாக வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக பை பை ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பரப்புரையிலையுமே அதை சொல்லி தான் முடிக்கிறாரு. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். எஸ், பவன் கல்யாணோட அந்த பரப்புரை அப்போ பை பை ஜெகன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவர் கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பிரமண்யா ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்டன்சி அவங்க தான் ஹைதராபாத்தில் இருக்கு. அவங்க தான் ஜெகன் எதிரான அந்த பை பை ஜெகன் அதை வந்து கிரியேட் பண்ணி பவன் கல்யாணம் வந்து வின் பண்ணுறதுக்கெல்லாம் வச்சாங்க. அவங்க தான் இப்போ இபிஎஸ்க்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அவங்க சொன்ன அந்த வியூகங்கள் தான் இந்த பை பை ஸ்டாலின் அப்படின்றது. அவர் சொல்றது இல்லாமல் மக்களையுமே சொல்ல வச்சு பயங்கரமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எம்எல்ஏ அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா தான் தெரியும். சரி, சிஎம் ஆனதுக்கு அப்புறமா முதல்ல ஒரு ஊருக்கு போகும்போது ஊர் மக்கள்லாம் அவர் எப்படி வரவேற்றாங்க அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய அளவில் மேலதாளங்கள்லாம் ரெடி பண்ணி பயங்கரமாக அவரை வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர்ல இருந்து ஒரு சிஎம் வந்துட்டாரு அப்படின்றது அந்த மக்களுக்கு இன்னுமே பெருமையாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அந்த தொகுதிக்குள்ள இன்னுமே அவர் எம்எல்ஏ அப்படின்றத தாண்டி ஒரு சிஎம், ஒரு தமிழ்நாட்டுக்கான அதிமுகக்கான ஒரு முகமா அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அஸ் எம்எல்ஏ அவருக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்றது வந்து கொடுக்கலாம். ஏன்னா எந்த கட்சியாலையுமே குறை சொல்ல முடியலை. ஏன்னா எல்லா கட்சி கூடயும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துட்டு இருக்காரு அப்படின்றதுனால மிகப்பெரிய அளவில் நிறைய எக்ஸ்க்ளூசிவ் திட்டங்களும் அந்த தொகுதிக்கு பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால கண்டிப்பாக 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.